விஜயனுடைய தாக்கம் பயங்கரமாக இருக்கிறது. அதை நான் மறைக்க விரும்பவில்லை. அது எதிர்க்கட்சிக்கே ஒரு அதிர்ச்சியை தந்திருக்கிறது. மாண்புமிகு முதல்வர் மீது மரியாதை வைத்திருப்பவன் நான். ஆனால் எடப்பாடிக்கு எவ்வளவு சலுகைகள் இந்த நாட்டிலே கொடுக்கிறார் என்று சொன்னால், எங்கே வேணாலும் மீட்டிங் போட்டுக்கிறார், எங்கே வேணாலும் ஊர்வலம் போகிறார், 10 அடிக்கு ஒரு தடவை கட் அவுட் வச்சுக்கிறார். இந்த அதிகாரத்தை யார் கொடுத்தது? கட் அவுட் வைக்கக்கூடாது உயர்நீதிமன்றம் சொல்லியும் எடப்பாடி பழனிசாமிக்கு வேண்டிய வசதிகளை இந்த அரசு செய்வது ஏன், செய்து தருவது ஏன்? அப்போ புதுசாக கட்சி தொடங்கின விஜய்க்கு 108 கண்டிஷன், 6 வண்டி போகக்கூடாது, 7 வண்டி போகக்கூடாது, ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறது, 10 தடவை அலைய விடுறது தவறு. எழுச்சியான மக்கள் இளைஞர்கள் கூட்டம் பின்னால் போகிறது. அவன் பைத்தியக்காரங்க 4 பேர் பேசிட்டு இருக்கான். என்ன பேசுகிறான்னா, இது ஓட்டா மாறுமா? அந்த கூட்டமே பின்னாடி போகிற லட்சக்கணக்கான மக்கள் தொண்டர்கள் ஓட்டா மாறாது, வேட்டா மாறும். வேட்டாக மாறப்போகிறது வருங்காலத்தில். இப்படி தான் நடக்கும். ஆகவே தந்தை பெரியார் வாழ்க. தன்மானத்துக்கும் எடப்பாடி பழனிசாமிக்கும் சம்பந்தம் இல்லை. தயவு செஞ்சு எடப்பாடி பழனிசாமி தன்மானத்தை பற்றியெல்லாம் பேச முடியாது, துரோகத்தை பற்றி வேணா பேசலாம். நன்றி, வணக்கம். ஆமாம், இந்த சுபாஷ், நான் உண்மையை சொன்னால் உடனே விஜய் பக்கம் போகிறீங்களா அதிமுகவில் இருந்துன்னு சொல்லி. சார், என்றைக்கும் பாருங்கள், இன்றைக்கி அவர் அண்ணா படத்தையும் பேரறிஞர் அண்ணா படத்தையும் நல்ல கேள்வி கேட்டீங்க. தந்தை பெரியார் படத்தையும் முன்னாடி வைக்கிறாருங்க. பல கட் அவுட்டில் எடப்பாடி பழனிசாமி வச்ச கட் அவுட்டில் அம்மா படமே இல்லைங்க, தலைவர் படமே இல்லை. கோயம்புத்தூரில் பார்த்தேங்க அந்த கூத்தை, நான் ஃபோட்டோ எடுத்து வச்சுருக்கேன், கிருஷ்ணகிரியிலையும் பார்த்தேன். அவர் வைக்கிறார்ல, திராவிட இயக்க தலைவர்கள் படத்தை லைனாக வைக்கிறார்ல, அப்போ நீங்கள் பாராட்ட தானே செய்யணும். பக்கம் போகிறது வேணாம், நீங்கள் பக்கம் நிற்கிறது வேணாம், கட்சிக்கு போகிறது வேணாம். திராவிட இயக்க தலைவர்களை விஜய் கொண்டாடினால் நாங்கள் விஜயை கொண்டாடுவோம். என்ன தவறு என்ன இருக்குது? ஆகவே அது தவறல்ல. பல முடிவுகள், பல திருப்பங்கள் ஒரு மாதத்தில் ஏற்படும். உங்களை நீ பொறுத்திருந்து பாருங்கள். பழனிசாமிக்கு 4வது இடம், சீமானோடு பயங்கர மோதல் வரும். வாக்குகளை அதிகமாக சீமான் பெறுவார். 4வது இடத்திற்கு பழனிசாமி போவார் என்பதை நான் மாத்திரமல்ல, முன்னாள் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர் அண்ணாமலையும் சொல்லியிருக்கிறார். சார், ரகசிய சந்திப்பா? அதான் முக்காடு தான் ரகசிய சந்திப்பு. இங்கே ரகசிய சந்திப்பு எதுவும் நடக்கலை. என்னை பொறுத்த வரைக்கும் ஓபிஎஸ் அண்ணன் சின்னமாட்ட பேசிட்டு இருக்கிறதா சொல்கிறாங்க. செங்கோட்டையன் அண்ணன் என்கிட்ட பேசும்பொழுது எல்லாத்திட்டையும் நான் பேசிகிட்டு இருக்கேன், எல்லோரும் ஒரே நேரத்தில் மேடையில் ஏறுவோன்னு என்கிட்ட சொல்லியிருக்கார். நான் எதையும் மறைக்க மாட்டேன். நீங்கள் கேட்டீங்க, உண்மையை சொல்லிட்டேன். இல்லை சார், அது இல்லை, என்ன மாதிரி இன்னொரு உருவம் இருக்கிறது வாய்ப்பு இல்லை. ஏன்னா என் தலையில் அடர்த்தியான முடிகள் இல்லை, ஒன்றும் இல்லை, அதனால் வாய்ப்பு இல்லை. நேற்று சந்திக்கலை, ஆனால் அவங்கள சந்திக்க தயாராக இருக்கும். அதனால தான் தாமதம் வேண்டான்னு அந்த அம்மாவுக்கும் சேர்த்து சொல்லிக்கிட்டு இருக்கோம். ஜெயிலில் நான் செய்த உதவிகளை யாரும் செய்ய முடியாது. ஆகவே அவர்கள் எல்லாரும் சேர்ந்து சந்தித்தாதான் வழி பிறக்கும். தள்ளி போனார்கள், நாம் நீண்ட இடைவெளி தள்ளி போய் விடுவோம், ஒன்றுமே இல்லாமல் போயிடுவோம். அதை மிக தெளிவாக இங்கே நான் பதிவு செய்கிறேன். ஆகவே விரைவில் எல்லா தலைவர்களும் சந்திப்பார்கள் என்று நினைக்கிறேன். அதை தான் தொண்டர்களும் கட்சியும் எதிர்பார்க்கிறது. மிக விரைவில் நடக்கும், நம்பிக்கையாக இருப்போம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.